நீங்க எதிர்பார்க்காதது இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. இப்பதானே கட்சியில சேர்ந்திருக்கீங்க. வாங்க. அண்ணே, தொண்டர்களுக்கு என்ன சொல்றது? அவனை கேட்டா நீ ஏதாவது சொல்லண்டா. தொண்டர்களே, நம்ம கட்சி ஆபீஸ் பக்கம் ஒரு 30 நாளைக்கு வராதீங்க. சிகப்பு காய் போது, கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. தம்பி மயில் வாகனம் அண்ணே வெளிகட்ட இழுத்து மூடுறா. எடுத்தேம்பாரு ஓட்டம். விஜயனா சூப்பர்ண்ணா. உங்ககிட்ட இருந்ததானே பெண்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும், சிறுபான்மையில எப்படி முன்னேற்றணும், இது எல்லாமே கத்துக்கணும். மொத்தம் 30 வேட்பாளர்கள் அறிவிச்சுக்கணும். அது ஒருத்தர் கூட முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க இல்லை. இதுல நீ சிறுபான்மையினருக்கு முன்னேற்றம் கொடுக்க போற. சரி, அதை விடு. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு அந்த 30 வேட்பாளர்ல 2 பேர் தான். அதுலயும் அந்த 2 பேரும் உன் கட்சி கூட இல்ல, வேற ஒரு கட்சியில இருக்காங்க. இதுதான் நீ கொடுக்கற முக்கியத்துவமானா? சரி, அதெல்லாம் போட்டு போகும் பார்த்தா நீ அறிவிச்சிருக்க வேட்பாளர் பாதி பேரு பாஜக இருந்தவங்க, இல்லைன்னா அதிமுக இருந்தவங்க. இவங்களை வச்சுட்டு நீ ஊழலை ஒழிக்க போற, நாட்டை காப்பாற்ற போற, இதெல்லாம் பேசிட்டு இருக்க. மக்களே, இப்போ நல்லா தெரிஞ்சுக்க. அண்ணன் நமக்கு நல்லது பண்ண வரல, அவருக்கு நல்லது பண்ண வந்திருக்க. சரிங்களா? என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உதாரணமா கிளிக்க நடக்கிற சொல்லு உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. 12-5 ஆனவன கூப்பிடுவேன், குபுக்கு சொல்லி அமைச்சு. புரியுதா? சங்கீத ஸ்வரங்கள். தேர்தல் ஆணையம் விஜயெல்லாம் அவ்வளவு சீரியஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஆவேக்காக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. 210 நாள்ல விசில் வச்சுக்கினே போக வேண்டியதான். அப்படியே கன்னியாகுமரியில இருந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே பொடிநடையா நடந்து வந்தீங்கன்னா கூட ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. வேகமா வந்தீங்கன்னா மேபி சென்னையில முடிக்கலாம். எந்த தொகுதியில் நிற்க போறாரு தெரியாது, கூட்டணி யாரும் கிடையாது, வேட்பாளர் பட்டியல் எப்போ வரும், வேட்பாளர் பட்டியல்னு ஒன்று போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த கட்சியில், அதெல்லாம் இன்னும் வெளில எல்லாம் அப்படியே பூசினா போல எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறாரு. எது மச்சான் வேலே? வாயிலாம். குணா, இவனை எதிராக கூப்பிட்டு வந்த? ஒருத்தனை அஜித் ஃபேன் தெரியாதா? அங்கே மேடையில் ஃபெலிக்ஸ் அஜித் கார் ரேஸ் ஓட்ட போயிட்டாரு, அதை பண்ண போயிட்டாருன்னா வாயில் என்ன வச்சுருந்தீங்க? இப்போ ரஜினி ஃபேன் கவுத்து போட்டு செய்கிறாங்கல்ல, அதை நம்மக்கிட்ட ஓட்டு பிச்சை கேட்க வருது. அவனை கூட்டு போட. மச்சான், நீ என்ன வேணா சொல்லு, 30 வருஷம் என்னதான் போட்டியா இருந்தாலும் தளபதி ஒரு வார்த்தை தப்பா பேசிருப்பாரா உங்க தலை? இப்போ கூட ஷாலினி மேம் டிவி கேக்கு மறைமுகமா ஓட்டு போடுங்க சொன்னாங்களா இல்லையா? எனக்கு தெரியும் மச்சான், தலையும் தலை ஃபேன்ஸும் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு. டேய், வெக்கங்கட்ட ஊதிகளா. தேங்க்ஸ் மச்சான். இப்போதான் வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கு, அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் ஜில்லுனாக்கு போக மாட்டல. கரெக்டா என் ஷோல்டர்ல இருக்கிற கொசு குடிப்பாத்து அடிச்ச பாரு, அதான் மச்சான் அஜித் ஃபேன்ஸோட எய்ம். ஷார்ப்பா இருக்கும். ஐயோ, யாரா அவனுங்க? டே விடுங்கடா, எங்களுக்கு வலிக்குதுடா. 1000 வேலை இருக்குது. ஜட்டி துவைச்சு போடணும். ஜட்டி துவைக்க போறியா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கிறோம்? இரு மச்சான், போய் சோப் வாங்கிட்டு வந்துடுறேன். மச்சான், வாஷிங் மிஷினில் போட்டுறாரா, நூலா வந்துடும். நானே கையால கசக்கி போடுறேன். மறக்காம ஓட்டு போட்டுரு மச்சான் டிவி கேக்கு. படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு புக்க கொஞ்சம் நேரா வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும். மக்கள் பிரச்சனையை பேசி 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 தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. ஏயா கத்துற? நான் எவ்வளவு நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போல இருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடி போய் தான் இருக்கும், அதிர்ச்சியில் இருக்கும். இது நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர்
அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். ஆல்ரெடி அவங்க ஸ்கிரிப்ட் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. யாரை இதுக்கு முன்னுதாரணமா காட்டுவாங்கன்னா, அப்படி அமைந்தால் யாரை முன்னுதாரணமா காட்டுவாங்கன்னா விசிகாவுக்கு காட்டுவாங்க. இது கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா சரி, இதுல ஏதோ ஒரு இடத்துல சிக்கல் வந்து முரண் வந்து கூட்டணி அமையலைன்னு வச்சுங்க. நாங்க கூட்டணி பேசுறோம் உங்ககிட்ட சொன்னோமா? கூட்டணி வைக்க போறோம் நாங்க உங்ககிட்ட சொன்னோமா? எங்கள் மீது அபாண்டப்படியே நீங்க தான் சார் சுமத்துனீங்க. இப்போது புரிஞ்சுக்குங்க, பாசிச பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே வலிமை உள்ள தலைவர் அப்படின்னு ஆதவர்ஜுனா விஜய் பேசிடுவார். அமைஞ்சா இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர், அமையலைன்னா அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர், 2 ஸ்கிரிப்ட் பேப்பர் தயாரா இருக்குது. இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசுற மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழைய இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. நேற்று தினமலரில் ஒரு செய்தி, திரிசா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். என்னடி சொல்ற? யாருக்கு? தாவேகாவுக்கு. யார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது? திரிசா. திரிசாவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன சம்பந்தம்? தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா, விஜய் முடிவு திரிசா கையில். தினமலர் பத்திரிகைங்க, நிரம்பி வெளியே கக்கூசு போட்டாங்களா அந்த பத்திரிகை தான். அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகாவை சேர்ப்பதற்கான கடைசி முயற்சியாக நடிகை திரிஷா மும்பையில் அமித்ஷாவிடம் பேச்சு நடத்திய தகவல் வெளியாகி உள்ளது. நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். அதெல்லாம் போட்டுக்கிட்டே வராங்க, யாரும் கண்டுக்கல, அதெல்லாம் போட்டுட்டு வராங்க. கடைசியா இதற்கிடையே பாஜக தரப்பில் விஜயை வளைப்பதற்கான முயற்சிகள் அவருடைய தோழியான நடிகை திரிஷா வாயிலாக நடந்துள்ளன. அமித்ஷாவை சந்திச்சு திரிஷா வந்து என்ன செஞ்சிருக்காங்க? பேச்சுவார்த்தை நடத்தியதாக தினமலர் எழுதுகிறது. இப்ப கரூர் விவகாரத்திற்காக விமானம் ஏறி டெல்லிக்கு போனாரு சகோதரர் விஜய். அதற்கு ஒரு நாள் முன்பாக திரிஷா வந்து விமான நிலையத்துல பயணம் பண்ண. விமான நிலையத்துல வந்து பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்பாங்க, பாத்திருப்பீங்க இந்த விஜய் தொடர்பான பிரச்சனைக்கு. அவங்க பதில் சொல்லாம போனாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அப்ப அவங்க மும்பை போயிருக்கிறார் அப்படின்னு செய்தி வந்துச்சு. அப்ப இப்ப தினமலர் இப்படி எழுதுது. நான் என்ன சொல்றேன், இப்ப தினமலர் மேல நீங்க என்ன செய்யுங்க, எங்க கட்சி தொடர்பாக திரிஷா பேசியதாக தவறான செய்தி வெளியிட்ட தினமலருக்கு எதிராக ஒரு நோட்டீஸ் போடுங்க. இது முதல்ல தாவேகாவை நோக்கி கேட்கப்பட்ட கேள்வியே 234 தொகுதிக்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி. இன்னும் திமுகவும் அதிமுகவும் களத்துல அடிக்கவே ஆரம்பிக்கல. அதை தாண்டி வெற்றி பெறணும். நீங்க எப்ப டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க டிஎம்கே மாதிரி क्वेश्चन கேக்குறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. எங்ககிட்ட நல்ல நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், எதுவுமே எந்த கட்சிகளுடையும் நாங்கள் இதுவரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நாங்க காமிக்கல. மீன்வாயில் அவரும் வராரு, அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வராரு. இன்னும் பல பேர் வர போறாங்க, தகவல்லாம் வருது, எல்லாம் ரெடி. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எப்பயுமே எங்க தலைவர் சொல்ற மாதிரி நான் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் வந்து கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாரு. சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா. இது எழுச்சி ஒரு நடிகருக்கானதல்ல, அது களத்துல கூடி சீக்கிரத்துல தேர்தல் அன்னைக்கு தெரியும் எல்லாருக்கும். சின்ன வீடு பிடிக்குமா? நான் சிஎம் ஆகணும்.